welcome to our channel. This is the last video in this series, senior tips on how will you survive your first year. So already இதோட 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். Okay, what are all the books you need to read and you need to buy, and a part 1 video where we discussed about how your practicals will be, and a part 2 video where I will discuss about theory classes, exams, okay, and how will be your friendships and relationships in your first year. So இதோட வீடியோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் and also I pinned in the comment section. சரியா, வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. Here, this is Steve D'Souza, third year MBA student, Government Medical College Tirupur, and a part-time biology faculty. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். If you find this video bit slower அப்படின்னா 1.5xல வச்சு பார்த்துக்கோ. ஓகே, and then I split this video into some topics. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சம் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன், பட் இதையும் அட்ரஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா XJ9532 கேட்டிருக்காங்க. ஓகே சார், ராகிங் இருக்குமா? இஃப் ஐ ஸ்டடி மை பேட்ச்மேட்ஸ் கெட் ஜெலஸா சார், ப்ளீஸ் டெல் அபவுட் டாக்ஸிட்டி இன் ABS. ராகிங் இருக்குமா? அது இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் ஐ ஸ்டடி மை பேட்ச்மேட்ஸ் கெட் ஜெலஸா, அந்த அளவுக்குலாம் ஜெலஸில் இங்கே யாரும் ஆக மாட்டாங்க ப்ரோ. படிங்க. ஃபஸ்ட்டு புதுசாக படிக்கும் போது அந்த புதுசுலேயே படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதை பார்ப்பாங்க, பட் ஜெலஸாலாம் இங்கே யாரும் ஆக மாட்டாங்க. ப்ளீஸ் டெல் அபவுட் டாக்ஸிட்டி இன் ABS. டாக்ஸிட்டி இங்கே நிறையா இருக்குதான், எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அங்கே டாக்ஸிட்டி இருக்குதா செய்யும். ஸோ நீ வர 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 உனக்கே தெரியும். ஓகே, எடுத்தோடனே டாக்ஸிட்டியை பற்றி பேச வேணாம். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட். சரியா? And then at Medimed S7F, bro, is colored hair allowed in medical college for girls? It's neat and well groomed but colored. நான் இங்கே கலர் பண்ணி யாரும் பார்த்ததில்லை. அந்த நான் கேட்ட வரைக்கும் சில காலேஜில் ஃபைனல் இயரில் இந்த ஹேர் கலர் பண்ணிட்டு வந்தால் பெருசாக அது சொல்கிறது இல்லையா. பட் அந்த ஹேர் கலரும் இந்த ப்ளூ கலரு, இல்லை அந்த க்ரீனு, கோல்டன் எல்லோ, இந்த கலர்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாட்டுவீங்க. லைக் ப்ரௌன் இல்லைன்னா அந்த மெரூன் கலரில் இருக்கும்ல, முடியும் செப்பட்ட முடியும் சேர்ந்தாப்புல ஒரு கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஹேர் கலரிங்லாம் இருந்துச்சுன்னா பெருசாக மாட்டுறது இல்லைன்னு சொன்னாங்க. அது ஃபைனல் இயருக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இயர்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். ஓகே, உங்களை வந்து தலை பின்னி தான் வரணுன்னே சொல்லுவாங்க ஃபஸ்ட் இயரில். அப்படி இருக்கும் போது ஹேர் கலரிங்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். ஹேர் கலரிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெட்டர் பிளாக் டை அடிச்சுக்கோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் டு த டாபிக் ப்ராப்பர். ஃபர்ஸ்ட் இஸ் ஆல் அபவுட் ஹாஸ்டல். ஹாஸ்டலில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூம்ஸ். ஓகே, இது எங்களோட ஹாஸ்டல். சரியா? நீங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும், பிகாஸ் இது புது ஹாஸ்டல். ஓகே, ஐ எம் ஸ்டடிங் இன் நியூ மெடிக்கல் காலேஜ். ஸோ எல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். நாங்கள் வந்து உடைக்கிறதா எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதா ரூம். ஓகே, இது வந்து ஒரு ரூம். ஓகே, இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுற ரூமு. ஸோ எங்கள் ஹாஸ்டலில் ஒரு ரூமுக்கு 3 பேர். ஓகே, 3 per room. ஏன் ப்ரோ மற்ற ஹாஸ்டலில் மாறுமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மற்ற ஹாஸ்டல் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஹாஸ்டல் பொறுத்து மாறும். இப்போ என்னடா எந்த பொருளுமே இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் ஜூனியர்ஸ் வரீங்கள்ல, ஸோ அதனால் நாங்கள் ரூம் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து ஒரு எம்டி ரூம், ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ரூம். இப்போ நான் எங்கள் ரூமை கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜே உனக்கு என்ன ப்ரொவைட் பண்ணும், லைக் அட்மினிஸ்ட்ரேஷனே உனக்கு என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா, யூ வில் ஹேவ் ஒன் காட், ஓகே, அண்ட் அ பீரோ அண்ட் அ டேபிள் அண்ட் அ சேர். ஓகே, ஒரு டேபிள், ஒரு காட்டு, ஒரு பீரோ, ஒரு சேர் இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே வர 3 பேர்த்துக்குமே இருக்கும். திஸ் இஸ் த ரூம். ஓகே, இது என்ன சார் புதுசாக இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் வாஷிங் ஏரியா. இதில் கொஞ்சம் புது காலேஜ்லாம் கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கும். அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் டெய்லியுமே ஒவ்வொரு ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ சுத்தமாக தான் இருக்குது. வாஷிங் ஏரியா நான்லாம் பெருசாக வாஷிங் ஏரியா யூஸ் பண்ண மாட்டேன். நான் வீட்டுக்கு எடுத்து துணியெல்லாம் இந்த தூரமாக படிக்கிறீங்கள, சென்னை, கரூர், சேலம், அங்கே இருக்கவங்க கூட வீக்கெண்ட்ஸ் ஆனால் மோஸ்ட்லி வீட்டுக்கு போகிறதில்ல. அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூமே நீட்டாக தான் இருக்கும், ரொம்ப மோசமாலாம் இருக்காது. ஓகே, ஸோ ரெஸ்ட் ரூமில் எங்கள் காலேஜில் இன்னொரு நல்ல விஷயம்னா ஹீட்டர் இருக்குது. ஓகே, காலையில் ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ளோர்லேயும் மோஸ்ட்லி ஹீட்டர் ஒர்க் ஆகும். அவ்வளோதான். வெஸ்டர்னும் இருக்குது, இந்தியனும் இருக்குது. உனக்கு எது வேணுமோ நீ யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமாக தான் இருக்கும், ரொம்பலாம் மோசமாக இருக்காது. அந்த எல்லா 11 மெடிக்கல் காலேஜ்மே மோஸ்ட் சிமிலர்லி இதே மாதிரி தான் இருக்கும்.
சரியா. அண்ட் தென் சில காலேஜஸில் புதுசாக ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க, லைக் இன் சிஎம்சி, எம்எம்சி, இங்கெல்லாம் புது ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க, மதுரையிலுமே கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாமே இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மோஸ்ட்லி, கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளோதான். அண்ட் தென் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது எங்கள் ஹாஸ்டலில். 3 ஃப்ளோரில் ஆரோ இருக்கும், ஒரு ஃப்ளோர் விட்டு மெஸ்ஸில் ஒரு ஆரோ இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று, பட் தேர்ட் ஃப்ளோர் ஒன்று. ஓகே, ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளோர்ஸில் ஆரோ இருக்கும். ஒரு த ரூம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் பேஜ் விட்டுருக்கேன். இதில் என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் யூ நீட் டு ஸ்டே இன் அ ஹாஸ்டல். ஓகே, ஸோ ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, காஷன் டெபாசிட் என்னென்னா, நீங்கள் வரும்போதே நீங்கள் காலேஜ் அட்மிஷன் எடுத்து போட்டிருப்பீங்க நிறைய பேர். போடும் போதே இந்த ஹாஸ்டல் கீ வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் காஷன் டெபாசிட் பே பண்ண சொல்லுவாங்க. நிறைய எல்லா காலேஜ்லேயுமே பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ எங்கள் காலேஜில் மினிமம், எனக்கு தெரிஞ்சு எங்கள் காலேஜில் கொஞ்சம் மினிமல் அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் 12,000. இப்போ இந்த பேட்ச்க்கு வந்து 12,000. இந்த பழைய காலேஜ்லாம் போகும்போது த அமௌண்ட் வில் பி இன்க்ரீஸ். லைக் பாய்ஸ்க்கு நிறைய காலேஜஸில் 50,000 வாங்கிட்டு இருக்காங்க, அண்ட் தென் கேர்ள்ஸ்க்கு நிறைய காலேஜில் 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் விசாரித்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் இதுதான் அமௌண்ட். 50 ஃபார் பாய்ஸ் அண்ட் 30 ஃபார் ஃபீமேல்ஸ். ஓகே, ஸோ காஷன் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடைக்கிற பொருளாக இதுலேருந்து எடுப்பாங்க காசு. சரியா, உடச்சிட்டு அப்படி சொன்னால் இதுலேருந்து எடுத்துப்பாங்க. ஒரு லைக் ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமௌண்ட் மாதிரின்னு வச்சுக்கேன். அண்ட் தென் அட் லாஸ்ட் நீ 4 இயர் முடிச்சுட்டு இன்டர்னாக போகும்போது, இந்த காலேஜ் விட்டு ரிலீவ் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல. நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு 20% மட்டும் பிடிச்சிட்டு மிச்சதுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க தான் சொன்னாங்க எல்லா காலேஜ்லேயுமே. நான் இன்னும் ஃபைனல் முடிக்கல, ஸோ ஐ டோன்ட் நோ. நான் கேட்ட வரைக்கும் தெரிய சொல்கிறேன். ஸோ இட் இஸ் காஷன் டெபாசிட். நெக்ஸ்ட் வந்து என்னோட எசென்ஷியல்ஸ். ஓகே, இன் எசென்ஷியல்ஸ் நான் 2ஆக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் இண்டிவிஜுவல். இங்கே வர ஒவ்வொருத்தவங்களுமே வச்சுருக்கணும் இது எல்லாத்தையுமே. ஓகே, அண்ட் தென் குரூப்டா. குரூப்டு இந்த சென்ஸ் ஒரு ரூமுக்கு சேர்த்து ஒன்று இருந்தால் போதும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வச்சுக்கணுங்கிற தேவையில்லை. ரூமுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அந்த மாதிரியான பொருட்கள். ஓகே, ஸோ இந்த இண்டிவிஜுவலுமே ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ண போகிறது இந்த மேண்டேட்டரி ஐட்டம்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் குரூப்லேயும் மேண்டேட்டரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீ வச்சுக்கணும், கண்டிப்பாக தேவைப்படுங்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரப்போகிறது ஹாஸ்டலில் மெயினாக ஈவினிங்கில் தான் இருப்பேன். ஓகே, இப்போ காலையில் காலேஜ் போயிடுவேன், ஈவினிங் தான் இருப்பேன். ஈவினிங் கொஞ்சம் வெளியே போய் நைட்டு தான் போல் வருவேன்னே வச்சுக்கேன். ஸோ வந்தோடனே நீ நல்லா தூங்கணுமா. ஸோ யூ நீட் அ குட் பெட். ஓகே, ஒவ்வொருத்தவங்களோட ப்ரிஃபரபிலிட்டியை பொறுத்து, கம்ஃபர்டபிலிட்டியை பொறுத்து நீ பெட்டு வாங்கிக்கும். இப்போ சிங்கிள் சைஸ் பெட்டு தான். ஸோ ஓகே, ஒரு ஆள் படுக்கிற மாதிரி பெட்டு தான் காட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெட்டு வாங்கிக்கும். சொல்லுவாங்க இது கின் சைஸ்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெரிய பெட்லாம் வாங்க வேணாம். 2-3 பேர் படிக்கிற மாதிரிலாம் சிங்கிள் சைஸ் பெட்டு தான் வாங்கிக்கோ. இப்போ நல்ல பெட்டாகவே வாங்கிக்கோ. இல்லை நான் அந்தளவுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணல விரும்பலைன்னா ஒரு சின்ன மேட்ரஸ் மாதிரி வாங்கிக்கோ. ஓகே, ஸோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பெட்டாக வாங்கிக்கோ. இப்போ ஸ்லீப் வந்து ரொம்பலாம் இருக்காது மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ தூங்குற கொஞ்சம் நேரமாச்சு கொஞ்சம் நிம்மதியாக தூங்கணும்ல. ஸோ பெட் அண்ட் அஸ் வெல் அஸ் பில்லோ. ஓகே, பில்லோ அண்ட் ஆல்சோ பெட்டு, பில்லோனா அதோட ஆக்சிடிஷன், பெட்ஷீட் இதுவுமே வச்சு வாங்கிக்கும். இந்த 3மே பார்த்தோன்னா வாங்கிக்கும். பிகாஸ் பெட்டு, பில்லோ, பெட்ஷீட்லாம் எந்த காலேஜும் பெருசாக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, எங்கள் காலேஜும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் மேண்டேட்டரி திங்ஸ் இட் இஸ் யோர் ரெஸ்ட் ரூம் ஐட்டம்ஸ், லைக் பாத்ரூம் ஐட்டம்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் யுவர் பக்கெட். ஓகே, ஒரு நல்ல குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல பக்கெட் அண்ட் மக்கு வேணும். ஓகே, பக்கெட் அண்ட் மக். as well நீ சோப்பு வச்சுக்கோ, உனக்கு தேவையான சோப்பு அண்ட் தென் ஷாம்பு. திஸ் டூ வந்து மேண்டேட்டரி எசென்ஷியல்ஸ். இது போக பார்த்தோன்னா ஃபார்மல் ட்ரெஸ்ஸு. ஓகே, ஃபார்மல் ட்ரெஸ்ஸு ஆஸ் வெல் அஸ் ஹாஸ்டலுக்கு நீ யூஸ்வலாக ரூமில் வீட்டில் போட்டிருப்பல, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ். புதுசாலாம் நீ ஒன்றும் வாங்க வேணாம். ஹாஸ்டல் ட்ரெஸ் நீ வீட்டில் போட்டிருக்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து போகணும், பிரச்சனை இல்லை. ஃபார்மல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் இருந்துச்சுன்னா ஓகே, புதுசாக வாங்க வேணாம். இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 4 ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் எடுத்துக்கோ. ஹாஃப் ஹேண்ட் எடுக்காது விருப்பம். ஆனால் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் பார்த்தோன்னா யோர் ட்ரெஸ் கோட் வில் பி ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்ஸ் தான். அதுக்காக இப்போயே வாங்கணுமான்னு கேட்டால் வேணாம். நீ அப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ஒரு மந்த் முன்னாடி உனக்கு ஸ்டடி ஹாலிடே சொல்லுவாங்க, அப்போ வாங்கிக்கோ. ஓகே, இப்போ எதுவுமே நீ வாங்க வேணாம்.
This is all about your necessary individual items. ஓகே, இது வந்து நெசசரியாக தேவை. இது போக நம்ம கம்ஃபர்டபிலிட்டி ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒன்று வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுப்பாங்க. லைக் இந்த ஃபேஸ் வாஷு, ஒவ்வொருத்தவங்க வந்து சன்ஸ்க்ரீன் வாங்குறது, மாதிரி ஸ்கின் க்ரூமிங்காக வாங்குறது. அண்ட் ஐ அட்வைஸ் நாட் டு பை மோர் ட்ரெஸ்ஸஸ். இப்போ வந்தோடனே வர முன்னாடியே லைக் வரும்போது 10-20 ட்ரெஸ் வாங்கிட்டு வருது, இந்த மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே க்ரூமாக ஆரம்பிப்போம். ஓகேவா, க்ரூமிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஜிம்முக்கு போகிறது, டயட் ஃபாலோ பண்ணுறதுமே நிறைய பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நீ அப்பப்போ நீ இப்போ பழைய ட்ரெஸ்லாம் இப்போ நீ யூஸில் போடாமே விட்டுருவேன். ஓகே, ஒரு 2-3 ட்ரெஸ் வாங்கிட்டு வா, அதுவே போதும். அப்புறம் அப்பப்போ வாங்கிக்கலாம். சரியா, யூஸ்வலாக அப்படிலாம் பண்ணுவோம், அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். தென் குரூப்பாக மேண்டேட்டரி என்ன வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு மிரர். ஓகேவா, தனித்தனி மிரரெலாம் தேவையில்லை. ஒரு பெரிய மிரர், நல்ல மிரராக ரூமுக்கு ஒன்று வாங்கி தொங்க விட்ருங்க. மிரர் மேண்டேட்டரியாக தேவைப்படும். மிரர் அது கூட இந்த சீப்பு இதெல்லாம் வாங்கிக்கலாம். கோம்பு மேட்ச் வாங்கி வச்சுக்கோ. இந்த ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் உன்னோட விருப்பம், வேணா வாங்கி வச்சுக்கோ. எல்லாம் லக்ஸரி ஐட்டம்ஸ் மாதிரி தானே. ஸோ மேண்டேட்டரியாக அந்த மிரரும் கோம்பும் தேவைப்படும். ஓகே, அடுத்த என்ன மேண்டேட்டரியாக தேவைப்படும் அப்படின்னா 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் நீ வரும்போது. ரைட், ஸோ வாட்டர் பாட்டில் நீ வீட்டிலலாம் குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம்ல, இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீ போய் பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ரூம்லேயே எடுத்து வச்சுக்கிட்டானா ஈஸியாக இருக்கும். நீ வந்து கூட அந்த 5 லிட்டர் தண்ணி கேன் இருக்கும்ல, மாதம் போட்டு 50 to 75 rupees அவ்வளோதான் நினைக்கிறேன். அதை வாங்கி வச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களாம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தெரியாது, சம்டைம்ஸ் லிஃப்ட் இருக்கும், 5th ஃப்ளோரில் இருக்க லிஃப்ட் எல்லாம் போயிருச்சு வச்சுக்கேன். ஏதோ ஒரு ரீசனால் லிஃப்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து ஏறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நெசசரி ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக நீ வாங்கி வைக்கிறது சோப் பவுடர். துணி துவைக்கிற சோப் பவுடரு, லிக்விட்லாம் இருக்குல்ல. ஸோ அது இப்போ நான்லாம் யூஸ்வலாக அதை வாங்க மாட்டேன். பிகாஸ் நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னேன்ல. ஃப்ரெண்ட் ரூம் யூஸில் இருக்கவங்களாம் அதை வாங்கி வச்சுப்பாங்க, லிக்விட் வாங்கி வச்சுப்பாங்க. ஒரு ரூமுக்கு ஒன்று வாங்கி வச்சுன்னா அவங்களே எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்களேன். பக்கெட், மக், ஷாம்பு அண்ட் டவல். ஒரு டவலோ 2 டவலோ வாங்கி வச்சுக்கோ. ஓகே, உன்னோட கம்ஃபர்டபிலிட்டியை பொறுத்து. நான் 2 டவல் வச்சுருக்கேன், நீ 2 டவல் வேணால் வாங்கி வச்சுக்கோ. சரியா, மேண்டேட்டரியாக இது இருந்தால் போதும். ஓகே, இது போக வாங்குறது எல்லாமே நான் லக்ஸரி ஐட்டம்ஸ் தான். லைக் என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, சவுத் இண்டியன் காலேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கும். காலேஜஸ் வரையா ஃபேன்லாம் அந்தளவுக்கு நல்லாலாம் இருக்காது. அதனால் டேபிள் ஃபேன் வாங்கி வச்சுக்க சொல்லுவாங்க. இல்லை உன்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக. ஓகே, இப்போ கொசுவலை, சரியா, அந்த வேறு என்ன ஸ்பீக்கர், இந்த பாய்லர், கெட்டில்லாம் வாங்குவோம்ல. கெட்டில்லாம் குரூப்பாக வாங்கினா போதும். எவ்வளோ 800 to 1000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நார்மல் கெட்டிலோட ரேட்டு. ஸோ 3 பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு 300 ரூபா போட்டு வாங்கினீங்கனாலே போதும். தனித்தனியெல்லாம் வாங்க வேணாம், தேவைப்படாது. மோஸ்ட்லி எல்லாமே நீ ரூம்மேட்டோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோ. சரியா, தேவைப்படுற இங்கேயும் தேவைப்படுற போல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோ. அது போக குரூப் பண்ணி வாங்க போகிற அதர் விசேஷம் வந்து பார்த்தோன்னா இந்த டஸ்ட்பின் மோஸ்ட்லி யாரையும் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். டஸ்ட்பின் இந்த சீமாரு, முறம் இதெல்லாமே வாங்கி வச்சுக்கோ. இவ்வளோ தான் எசென்ஷியல்ஸ். ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணி அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படிலாம் வாங்காத. பேசிக்கான ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வா. இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எது தேவையோ அதை நீ வாங்கிக்கோ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் யுவர் ரேகிங் இருக்குமா மெடிக்கல் காலேஜில்? இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லேயுமே ரேகிங் இருக்கும். பட் டோன்ட் திங்க் இட் இன் அ ராங் வே. ஸோ ரேகிங் பாரு பிக்சரே நான் வந்து என் ஃப்ரெண்டு பிக்சர் தான் போட்டிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷனாக தான் இருக்கும். பழைய காலத்துலேயும் சொல்கிற மாதிரிலாம் அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் ரேகிங் மோஸ்ட்லி இருக்காது. ரேகிங் இப்போ மோஸ்ட்லி இருக்கிறது எப்படி இருக்குதுன்னா, லைக் ரூல்ஸ் போகிற மாதிரி தான். சீனியர்ஸ் வந்து சில ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. லைக் பியர்ட் கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய காலேஜஸில். சரியா, இதுமாதிரி சின்ன ரூல்ஸ் தான் போடுவாங்க. யூஸ்வலாக காலேஜில் சொல்கிற ரூல் தான் இவங்க போடுவாங்க. ஸோ அதை நீ ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதான். பெரிய ரொம்ப ரேகிங்காக அடிக்கிற மாதிரிலாம் ரேகிங்லாம் இருக்காது. ஸோ டோன்ட் கெட் அஃப்ரைட் ஆஃப் பீயிங் ரேகட். ஓகே, ஸோ ரேகிங் இஸ் மோர் லைக் இன்ட்ராக்ஷன். அது ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ. பிகாஸ் ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, நிறைய நியூ காலேஜஸ் அண்ட் தென் எல்லா காலேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமீஸ் வந்து சீனியர்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே, தேர் வில் பி யுவர் சூப்பர் சீனியர் அண்ட் சீனியர் அண்ட் இப்போ வரக்கூடிய ஜூனியர், அப்படி தான் பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட எப்போவுமே காண்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கிறனால அந்த ஒரு கேப் இருக்காது. ஓகே, ஃபைனல் இயர்ஸ் மட்டும் தனியாக இருப்பாங்க. மற்ற 3 பேட்சுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் இருப்பாங்க ரூம்ஸில். ஓகே, ஸோ ரேகிங் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ டோன்ட் கெட் அஃப்ரைட் ஆஃப் பீயிங் ரேக்டு. ஓகே, இல்லை அப்பயும் உனக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஹர்ட் ஆகுதுன்னா போய் சொல்லிடு. சார் எனக்கு வந்து ரேகிங் பண்ணுறது பிடிக்கல சார், எனக்கு வந்து நீங்கள் பேசுறது பிடிக்கல, ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா விட்டுருவாங்க. பெருசாலாம் என்னடா அப்படி சொல்கிற அந்த மாதிரிலாம் எங்கேயுமே மோஸ்ட்லி இருக்காது.
மோஸ்ட் ஆஃப் த சீனியர்ஸ் எக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் மட்டும்தான். பார்த்தியா ஒரு சார்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு போறியா, விஷ் தான் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் தே வில் ஹெல்ப் யூ லாட் ஆஃப் டைம்ஸ். ஓகே, ஃபஸ்ட் இயரில் உனக்கு சொல்லிக் கொடுக்குறது முதற்கொண்டு ப்ராக்டிகல்ஸ் எப்படி பண்ணணும்னு முதற்கொண்டு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அவங்க தான் சொல்லி தருவாங்க. இப்போ நான் உனக்கு சொல்கிறது ஒரு 25% தான் சொல்லியிருக்கேன், 25 to 30% சொல்லியிருக்கேன். 100% நீ ஜூனியராக வந்தால் தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அபவுட் மெஸ். மெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ரேட்டும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஸோ சம் காலேஜஸில் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ். இந்த பழைய காலேஜஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ் தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ் ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு கவுன்சில் பேட்ச்னு ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ அவங்களே நடத்துவாங்க. ஓகே, ஸோ அவங்களாம் சாப்பாடு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பாடெலாம். ஓகே, வேறு இன்னும் சில காலேஜஸ்லாம் பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் மெஸ் இருக்கும். கான்ட்ராக்ட் மெஸ் இருக்க இடத்துல கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் சாப்பாடு. ஓகே, பட் ஆனால் ஓகே மெஸ்ஸில் 3 வேலையுமே சாப்பாடு போட்டுருவாங்க, அலாங் வச்சு ஸ்நாக்ஸோட கொடுத்துருவாங்க. ஓகே, அவ்வளோதான். நீ மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெஸ்ஸில் பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. மெஸ்ஸில் வந்து நீ மறக்காமல் நீ வாங்கி வச்சுக்கோ. பிளேட்டு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பிளேட் வாங்கி வச்சுக்கோ. ஐ டோன்ட் சஜஸ்ட் டு கெட் சில்வர் பிளேட் இருக்குல்ல, அலுமினியம் பிளேட், அது வேணாம். எனக்கு தூக்கிட்டு போய் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த பீங்கானில் இருக்கும்ல, அந்த வெள்ளை கலராக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பிளேட் வாங்கிக்கும். ஸோ அதான் மோஸ்ட்லி தொலையாது, அது மற்றெல்லாம் தொலைஞ்சிடும். என்னால் 2-3 காணாமல் போயிடுச்சு. இப்போ பீங்கான வச்சுருக்கலாம் சார்னா இல்லை, நான் வேறு ஒருத்தரோட தட்டை எடுத்து வச்சு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் போகும் மெஸ்ஸில். அது ஓகேவாக இருக்கும். எல்லா காலேஜும் ஓகேவாக தான் இருக்கும், ரொம்ப மோசமான எந்த காலேஜுலையுமே இருக்காது. நான்வெஜ் இருக்கும், ஓகே, வெஜ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும். எல்லா நாளும் நான்வெஜ் இருக்காது, ஒரு நாளோ 2 நாளோ நான்வெஜ் இருக்கும். அது போக வேணால் அந்த எக்ஸ்ட்ராஸில் சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் லைக் டான்ஸ், கல்ச்சுரல், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே தான். ஸோ 2 டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி இருக்கும், லைக் இன்ட்ரா காலேஜ் அண்ட் இன்டர் காலேஜ் ஈவெண்ட்ஸ். இன்ட்ரானா வித்தின் உங்கள் காலேஜ்குள்ளேயே நடக்கும். ஓகே, ஸோ திருப்பூர் எங்கள் காலேஜ்லேயும் இன்ட்ரா காலேஜ் ஈவெண்ட் நடத்திட்டு தான் இருக்கும். இன்டர் காலேஜ் வந்து கொஞ்சம் பழைய காலேஜஸ் எல்லாமே இன்டர் மீட் நடக்கும். இப்போ கூட மீட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், திருவண்ணாமலை மீட் போயிட்டுருக்கு. ஓகே, எல்லா காலேஜும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. உனக்கு எந்த இதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தோணுதோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபஸ்ட் இயரில் சில காலேஜில் அலோவ் பண்ணுறது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது நீ போனினா தான் உனக்கு தெரியும். எங்கள் காலேஜெலாம் அந்த மாதிரி எங்கள் காலேஜெலாம் அப்படி இல்லை, நாங்கள் மோஸ்ட்லி அலோவ் பண்ணிடுறோம். சில காலேஜில் அலோவ் பண்ணுறதுலாம் கேள்விப்பட்டேன். நீ காலேஜ் போனீங்கன்னா உனக்கே தெரியும். இன்ட்ரா காலேஜ் அண்ட் இன்டர் காலேஜ் ஈவெண்ட்ஸ் என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சம்டைம்ஸ் ஓடி கொடுக்க மாட்டாங்க போகிறதுக்கு. மோஸ்ட்லி இந்த குவிஸ் காம்படிஷன்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஓடி கொடுத்துருவாங்க. பட் இந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா எல்லா டைம்லாம் ஓடி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வேரி, அது மட்டும்தான் இல்லை ப்ராப்ளம் ஆகும். மற்றபடி போகக்கூடாதுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணு, ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் இயர் வச்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ இன் திஸ் சீரீஸ். ஓகே, அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி யோர் ஃபர்ஸ்ட் இயர் அகாடமிக் கைடன்ஸாக இருக்கும். என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், ஓகேவா, அந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும். அண்ட் தென் நீட் யூஜிக்கு என்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும், கொஸ்டின் டிஸ்கஷன் செஷன்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். சரியா? இது போக ஏதாச்சும் உனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் பண்ணிட்டு மென்ஷன் இன் தி கமெண்ட் செஷன். ஐ எம் ஷோர் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பார்த்தா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, அண்ட் தென் இப்போ நான் நிறைய விஷயம் சொல்லலை. லைக் ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ்லேயே இப்போ ஐபேட் வாங்கணுமா வாங்க வேணாமா, லேப்டாப் வேணுமா வேணாமா, இதெல்லாமே நீ முடிவு பண்ண வேண்டியது. நான் கம்பல்சரி ஐபேட் வேணும், கம்பல்சரி லேப்டாப் வேணும்னா நான் சொல்லலை. உன்னோட கம்ஃபர்டபிலிட்டி, உன்னோட மணி அஃபோர்டபிலிட்டி பார்த்து நீ வாங்கிக்கோ. ஓகே, கம்ப்ளீட் திங் நீ தான் போய் கற்றுக்கணும். நான் லைக் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் தி அவுட்லைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா? டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.